பாளையக்காரர்கள். விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்களது மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தனர். விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அரச பிரதிநிதியாக மதுரைக்கு வந்த நாகம நாயக்கரும் அவரது மகன் விஸ்வநாத நாயக்கரும் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியின் சுதந்திரமான ஆட்சியாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டனர். 1529ஆம் ஆண்டு பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் அரியநாதன் உதவியுடன் முன்னாள் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளையும் வகைப்படுத்தி தமிழகத்தில் பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்தினார். அவை 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டன. முதலில் வாராங்கல்லைச் சேர்ந்த பிரதாபருத்திரனின் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் பாளையக்காரர் முறையானது நடைமுறைப்படுத்தப்பட்டது. பாளையம் என்பது ஒரு பகுதியையோ இராணுவ முகாமையோ ஒரு சிற்றரசையோ குறிக்கும். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் போலிகார் என்று அழைத்தனர். இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசு என்பது இதன் பொருள். பாளையக்காரர்கள் வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையான அதிகாரத்தினை கொண்டிருந்தனர். இவர்களது காவல் காக்கும் கடமை படிக்காவல் அல்லது அரசு காவல் என்று அழைக்கப்பட்டது. பாளையக்காரர்கள் வசூலித்த வரி பணத்தினை 1/3 பங்கு மதுரை நாயக்கர்களுக்கும் அடுத்த 1/3 பங்கினை இராணுவ செலவிற்கும் கொடுத்துவிட்டு மீதியை தங்களது சொந்த செலவிற்கு வைத்து கொண்டனர். 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தின் அரசியலில் பாளையக்காரர்களினுடைய பங்கு மிக முக்கியமானது. 2 பாளையங்கள் இருந்தன. கிழக்கு பாளையத்தில் இருந்த நாயக்கர்கள் கட்டபொம்மன் தலைமையின் கீழும் மேற்கு பாளையத்தில் இருந்த மறவர்கள் பூலித்தேவர் தலைமையின் கீழும் செயல்பட்டு வந்தனர். கிழக்கு பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கு பாளையங்கள் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் முதலியன. 1792ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் தமிழகத்தில் வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றனர். ஆங்கிலேய அதிகாரம் பாளையக்காரர்களின் மீது செலுத்தப்பட்டது. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையக்காரர் முறை தமிழகத்தில் முடிவுக்கு வந்தது. அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு படைகளும் கலைக்கப்பட்டன.